ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோவில் காலிஃப்ளவர் மசாலா பொடி கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ணி எடுத்து மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு கொதி விட்டு கொஞ்சம் லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கோங்க. சிம்பிள் அண்ட் எம்மியான ரெசிபி. பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை கோல்டன் ப்ரௌன் வர அளவு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி நல்லா குழையிற அளவு வதக்கி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரில் நான் ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ இந்த வெங்காயம் தக்காளிக்கு மசாலாவுக்கு உள்ள உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாப்பொடியோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கி விட்டுக்கலாம். காலிஃப்ளவர் ரொம்ப காரம் தாங்காது. ஸோ நான் 1/2 ஸ்பூன் மட்டும்தான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பொடி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக ஒரு 10 ட்ராப் கிட்ட லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் அப்படியே மல்லித்தழை போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸு, எல்லா விதமான ரைஸுக்கும் அல்டிமேட் காம்போவாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான காலிஃப்ளவர் மசாலா பொடிக்கறி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.